ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பெரும்பொங்கல், சூரிய பொங்கல் 2 புது பானையில் புதநெல் போட்டு பொங்கல் வச்சாச்சு. பால் நல்லா பொங்கி வந்தது. இப்போ நம்ம அடுப்புக்கு வச்சு படைச்சிடலாம். அடுத்தது மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாட்டை குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டிட்டு பெயிண்டெல்லாம் பூசி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக மாட்டுக்கு பூவு புது கயிறு எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவோம். பலூன்லாம் கட்டி மாட்டை நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லா மாட்டுக்கும் நம்ம குளிக்க வச்சு பெயிண்டெல்லாம் பூசி மாட்டை நல்லா டெக்கரேட் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், அழகாக மாட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா கிராண்டாக செலப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் மாட்டுப்பொங்கல்லாம் எப்படி பண்ணுவீங்க? மாட்டுக்கு என்னென்னலாம் அலங்காரம் பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள். இந்த மாட்டுக்கு பெயிண்டெல்லாம் பூசி பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சாச்சு. மாடு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த மாட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் பெயிண்டெல்லாம் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவு பலூன் எல்லாத்தையும் போட்டுடுவோம். மாட்டுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு செண்டு மல்லிப்பூ தான் நாங்கள் இங்கே எல்லோரும் பயன்படுத்துவோம். அதை மாலையாக கோர்த்து மாட்டுக்கு கண்ணுக்குட்டி எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருவோம். மாட்டை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும். அது வேறு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், மாட்டுக்கு புது கயிறு எல்லாத்தையும் மாற்றி பொங்கல் கொண்டாடிடுவோம். மாட்டுப்பொங்கல் கூடவே நம்ம வீட்டில் செஞ்ச வடை அதிரசம் எல்லாத்தையும் மாட்டுக்கு தலையில் கட்டி விட்டுருவாங்க. எங்கள் ஊரில் அப்படி தான் செய்வாங்க. இப்போது மாட்டுக்கு மாட்டு கொட்டாயில் இது மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம். பாருங்கள், பலூன்லாம் கட்டி ஆகிடுச்சு. மாடு நல்லா டெக்கரேட் ஆகிடுச்சு. நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு பூசணி இலை தான் பயன்படுத்துவோம். புதுப்பானையில் செஞ்ச பச்சரிசி பொங்கல், பொரியல், வடை, பாயசம், அதிரசம், பணியாரம்ட்டு எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மாவிளக்கும் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு படையல் போட்டாச்சு. தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வீட்லேயும் படையல் போடுவோம். அவ்வளோதான், பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.